திரு கமல் அவர்களும் திரு வைகோ அவர்களும் இன்றைக்கு போட்டியிலிருந்தே விலகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திமுகவின் அழுத்தம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பார்க்க முடிந்த ஒன்று. அந்த விதத்தில் திமுக கூட்டணியில் எல்லா கட்சிகளும் அழுத்தத்தினால் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் உட்பட காங்கிரஸ் உட்பட கடுமையான அழுத்தத்தில் இன்றைக்கு ஏதோ சில காரணங்களுக்காக இணைந்திருப்பதாக கூறுகிறார்களே தவிர உண்மையிலேயே அவர்களுக்குள் அந்த இணைப்பு என்பது இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக புரிகிறது. ஒரு வகையில் சீட்டு கேட்டு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டு போராடினாங்க காங்கிரஸ். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் சீட்டை உயர்த்தி தரணும்னு கேட்டு போராடினாங்க. போன தடவை கொடுத்த சீட்டு கூட இந்த தடவை கிடைக்கல. அவர்கள் மிகவும் அதிருப்தியில் இருக்கிறோன்னு நேரடியாக பேட்டியே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சிரித்து கொண்டே அழுது கொண்டிருக்கிறோம் என்று திரு வைகோ அவர்களுடைய மதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் அறிவாலயத்து வாசல்லையே பேட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி திரு கமல் அவர்கள் நான் போட்டியிலிருந்தே விலகிடுறேன், அப்படி எனக்கு தேவையே இல்லை, உங்கள் சின்னத்தில் தான் நான் போட்டியிடணுங்கிற கட்டாயம் இருக்குன்னா என் கட்சியை கூட நான் இருப்பில் வச்சுக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை நம்பி வந்தவங்களுக்கு கூட அவர் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக கூட்டணியில் திமுகவின் அழுத்தம் தான் காரணம். அதனால் அவங்க யாரும் சர்வைவ் ஆக முடியல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கட்சிகள் எதுவுமே திமுக கூட்டணியில் பிழைக்க முடியாது, கட்சிகளை விழுங்கி விடுவார்கள். இதுதான் நிலைமை. கட்சிகள் முழுங்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, ஒழிக்கப்படுகிறது. வேறு பல்வேறு கட்சிகளை பெயர்களுக்காக கூட்டணியில் வைத்துக்கொண்டு முழுமையாக அவர்களை தங்களுடைய கட்சிக்குள்ளே எல்லாரையும் இணைச்சிடணும் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளில் பயணிக்குது திமுக. ஆகையால் இது அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் கூட்டணியில் இருப்பதாகவே பார்க்க வேண்டாம், அவர்கள் எல்லோரும் திமுக கட்சியிலேயே இணைந்து விட வேண்டும் என்ற அந்த மனநிலை தான் திமுகவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பேரளவில் அவர்கள் பெயர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்ற மனநிலை திமுகவுக்கு இருந்து கொண்டிருக்க அழுத்தம் கொடுப்பதனால் இந்த கட்சிகள் எல்லாம் விலகிச் செல்கிறார்கள். இப்படி தான் நாம் பார்க்க வேண்டும். அவர்களுடைய உதவி கிரவுண்ட் லெவலில் இருக்காது. அவர்களுடைய ஆட்கள் கட்சிக்காரர்கள் பணியாற்ற மாட்டார்கள். இதுதான் தெளிவாக புரிந்த ஒன்று. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் 5 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுது. இதனால அதிமுகவினர் அதிருப்தி அடைந்திருக்காங்க. 5 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டாங்க. இதனால வெற்றி வாய்ப்பு என்பது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? இல்லை, அப்படி கூற இயலாது. அதிமுகவும் விருப்பப்பட்டு அந்த தொகுதிகளை பாஜகவிற்கு வழங்கி இருக்கிறது. பாஜகவும் கேட்டு பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் பாஜகவின் ஒரு கோட்டையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக 4 தொகுதியோ 5 தொகுதியோ போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதால் தான் அதை கேட்டு பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டும். அந்த விதத்தில் மக்களும் இந்த முறை பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலை மக்களுக்கு இருந்து வருகிறது. ஆகையால் ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதை வேண்டும். இந்திய அளவில் பிரதமர் மோடி அவர்கள் அகில உலக அளவில் நமக்கு தேவைகளை கொண்டு சேர்க்கிற இடத்தில் பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறார். பாஜகவின் ஆட்சி இன்றைக்கு பெட்ரோல் விலை, டீசல் விலை, எல்பிஜி விலையெல்லாம் உலகமெங்கும் பெரிய அளவில் விலை உயர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் கூட நமக்கு விலை குறைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு பெட்ரோல் 10 ரூபாய் விலை குறைப்பு, உற்பத்தி செலவு விலை குறைப்பு ஏற்பட்டிருக்கு. டீசலில் 10 ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு. அது மாதிரி எல்பிஜியும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய இருப்பு சப்ளை என்பது நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. பிற நாடுகளுக்கு கிடைக்காத சப்ளை நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உற்பத்தி செலவும் குறைஞ்சு நமக்கு பெட்ரோல் விலை குறையக்கூடிய ஏற்பாடை நம்முடைய பிரதமர் அவர்களும் பாஜக ஆட்சி இன்னைக்கு உறுதி செஞ்சிருக்கு. இது மாதிரி விஷயங்கள் இப்போ இந்த பெட்ரோல் விலை குறையிறதுனால, டீசல் விலை குறையிறதுனால மற்ற பொருட்களுடைய விலையும் சராசரியாக குறையும். அதற்குண்டான உலகமே போர் சூழ்நிலையில் இருக்கும்பொழுது விலைவாசி பாதிக்கப்பட்டு ரெசஷனில் இருந்து கொண்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் மட்டும்தான் மக்கள் ஆசுவாசத்தோடு மூச்சு விடக்கூடிய இடத்துல நாம் இன்னைக்கு விலை குறைப்பை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு தேவையான விலைவாசி குறைப்புங்கிறது ஏற்பட்டு கொண்டிருக்குது என்பதை பார்க்க முடியும். அதிமுக போராட்டம் பண்ணுறாங்க பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டதுனால. அதே போல் நாடார்களை கன்னியாகுமரி மாவட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் என்பது வரும் தேர்தலில் எதிரொலிக்குமா? நிச்சயமாக எதிரொலிக்காது. அந்த விதத்தில் பாஜகவில் அனைத்து சமூகத்தினரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவிலும் அனைத்து மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வெற்றி வாய்ப்பை எதற்காகவும் தியாகம் செய்ய மாட்டார்கள். அந்த வகையில் மாற்றத்திற்கான ஒரு நேரம் என்பதை கன்னியாகுமரி மாவட்டம் புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை வழங்கக்கூடிய இடத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நிற்காது, தகர்ந்து விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது
ஆவேக்காவில் வந்து உள்ள தொண்டர்களை வந்து தற்கொலைகள் இருந்தும் இப்போ நேற்றைக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய பயணம் செய்யக்கூடிய பெண் தொண்டர்களை வந்து விபச்சாரிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து ஒரு தாழ்ந்த நிலைமையில பேசியிருந்தார் ஒருத்தர். அதனால அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உரிய முக்கியத்துவமும் அவங்களுக்குரிய மரியாதையும் அரசியல் கட்சிகளும் சரி பிறரும் சரி மக்கள் மத்தியில் கிடைக்கலைங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு பெண்ணா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இது வந்து பெண்களை கொச்சைப்படுத்துகிற இடத்தில், தரம் தாழ்ந்து பேசக்கூடிய இடத்தில், அநாகரிகமாக நடந்து கொள்ளும் இடத்தில், அவதூறாக பேசும் இடத்தில் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது மட்டும் கிடையாது, தண்டனைக்குரியதாக நான் பார்க்கிறேன். அந்த விதத்தில் யார் பேசியிருந்தாலும் அவரை உடனே தண்டனைக்குரியதாக மாற்ற வேண்டும், அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த தேர்தலில் இப்போ நமக்கு கூட்டணிகளுக்கு எல்லாமே அறிவிச்சாச்சு, யார் யார் இங்கே போட்டிடுறாங்கிற வேட்பாளர்கள் இதையும் சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்கிறது வந்து டிவிக்கே வந்து தமிழ்நாட்டில் நம்ம குமரி மாவட்டத்தில் அவருடைய வருகை, ஏன்னா புதுசாக இந்த வாட்டி 4 அடி போட்டி கூட அவங்க தான் புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுடைய வருகை நம்ம மற்ற கட்சிகளுக்கு, அதை ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்டிகளுக்கு சரி பாஜக கூட்டணிக்கு எந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது டிவிகே வருகை புதியதாக இருக்கிறது, ஆனால் அதோடைய தாக்கம் எவ்வாறாக இருக்கும் என்பது இனிதான் நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக அது ஒரு அன்ப்ரூவன் ரெக்கார்டு, அன்டெஸ்டடு, இன்னும் களம் அவங்களுக்கு என்னவாக இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாத ஒன்று, நிரூபிக்கப்படாத ஒன்று. ஆகையால் அவர்களின் வருகை இந்த 2026 தேர்தலில் தான் வெளிப்படுமே தவிர அதற்கு முன்னால் அதை நாம தீர்மானிக்க முடியாது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. பாஜக கூட்டணியில 5 தமாக வந்து வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 5 பேரும் வந்து பாஜக சின்னத்துல தான் போட்டியிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க? நிச்சயமா. அதாவது திமுக சின்னத்தை ஏத்துக்கிறதுக்கு எத்தனையோ கட்சிகள் தயாராக இருக்கும் பொழுது பாஜகவின் சின்னத்தை வேண்டுமென்று கேட்டு வாங்கி நிற்க வேண்டும் என்று ஆசையோடு கேட்டு வாங்கி இருக்கிறார்கள். அப்படித்தான் அதை பார்க்க வேண்டும். நாங்களாக கொடுப்பதை விட அவர்களாக கேட்டு வாங்கினார்கள் என்பதுதான் இதில் ஆழமான கருத்து. அது வெற்றியை தரும். நிச்சயமாக அவர்களுடைய நம்பிக்கைக்கு என்னுடைய பாராட்டுக்கள். திமுக பொறுத்தவரை வெற்றி பாதிக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அங்க பாதிக்கும், இங்க வந்து பாதிக்காதா? பாதிக்காது, நிச்சயமா பாதிக்காது. திமுக அழுத்தம் கொடுத்து ஒரு கட்சியை தங்கள் சின்னத்தை எடுத்துக்கொள்ள சொல்கிறார்கள். ஆனால் பாஜகவை பொறுத்தவரை இந்த சின்னம் வேண்டுமென்று கேட்டு பெற்று நிற்கிறார்கள். அந்த வித்தியாசம் அதுல இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.